வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதில் எடுத்துக்காட்டு 3இல் 4 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4x² மைனஸ் 3x ப்ளஸ் 2x³ ப்ளஸ் 5 மற்றும் q ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x² ப்ளஸ் 2x ப்ளஸ் 4 எனில் பி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் q ஆஃப் எக்ஸை காண்க. ரெண்டு பல்லுறுப்புக்கோவை இருக்குது, பி ஆஃப் எக்ஸு q ஆஃப் எக்ஸு. ரெண்டையும் நம்ம கூட்டி எழுதணும். ஈஸியாக கூட்டிடலாம் பாருங்கள். என்ன நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்? பி ஆஃப் எக்ஸு ப்ளஸ் q ஆஃப் எக்ஸ். இப்போது முதல்ல அப்படியே எடுத்து எழுதுவோம். பி ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குது பாருங்கள். 4x² மைனஸ் 3x ப்ளஸ் 2x³ ப்ளஸ் 5 ப்ளஸ் இதை ப்ளஸ் போட்டு இந்த q ஆஃப் எக்ஸ் எடுத்து எழுதுங்க. என்ன இருக்குது? x² ப்ளஸ் 2x ப்ளஸ் 4 ஈக்குவல் டு. இப்போ பாருங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஒத்த உறுப்புகள் ஒரே மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த உறுப்புகளோட கெழுக்களை மட்டும் நம்ம கூட்டி எழுதுனா போதும். இங்கே பாருங்கள், x³ ஒரே ஒரு உறுப்பு தான் இருக்குது, இது அப்படியே வந்துடும் பாருங்கள். 2x³ அதுக்கு அடுத்தது இங்கே ஒரு x² உறுப்பு இருக்குது, இங்கே ஒரு x² உறுப்பு இருக்குது. அப்போ என்ன செய்யணும்னா அப்படி கெழுக்களை கூட்டணும். x² கெழுங்க முன்னால் எதுமேலாம் 1 இருக்குன்னு அர்த்தம். இங்கே 1 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ 1 4 கூட்டினா 5. என்ன 5? ப்ளஸ் 5 x² அப்படியே தான் வந்து x² அப்படியே தான் எழுதிக்கிடணும். சரியா? அதுக்கு அடுத்து பாருங்கள், x³ முடிஞ்சு x². அதுக்கடுத்து x உறுப்பு பாருங்கள். இங்கே ஒரு x உறுப்பு இருக்குது, இங்கே ஒரு x உறுப்பு இருக்குது. இங்கே எக்ஸோட கெழு -3, இங்கே எக்ஸோட கெழு +2. வேறு வேறு குறி, வேறு வேறு குறினா கழிக்கணும். அப்போ 3ல் 2 கழிச்சா 1, பெரிய நம்பர் மைனஸ், அப்போ -1. அப்போ -1x மைனஸ் 1x மைனஸ் 3x ப்ளஸ் 2x மைனஸ் 1x. மாறியில் பாருங்கள், இங்கே 5 இருக்குது, இங்கே 4 இருக்குது. 5 4 கூட்டினா 9. இதுதான் நமக்கு ஆன்சர். இந்த 1 நீங்கள் போடாமல் எழுதினாலும் கரெக்ட் தான். எப்படி எழுதிக்கலாம்? 2x³ ப்ளஸ் 5x² மைனஸ் x ப்ளஸ் 9. இந்த 1 எடுத்துகிட்டு கூட நம்ம எழுதிக்கலாம். நீங்கள் போட்டுட்டு எழுதினா தப்பு கிடையாது. இதான் என்னது நமக்கு தேவையான ஆன்சர், அதாவது ரெண்டையும் கூட்டி வரக்கூடிய ஆன்சர். அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.